சஹீஹுல் புகாரியிலே 4674வது இலக்கம். நபி அவர்கள் இதை மிஅராஜிலையும் கண்டார்கள், கனவிலையும் கண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவு தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் 2 பேர் என்னிடத்திலே வந்தார்கள். இது மிஅராஜில் நேரடியாக ரசூலுல்லாஹ் கண்டாங்க. வந்து என்னை ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு அழைத்து சென்றார்கள். அதுல தங்கத்தாலும் வெள்ளியிலானும் ஆன கற்களை கொண்டு அந்த சிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த முழு நகரம், இறைவனுடைய பிரம்மாண்டமான அந்த நகரம் தங்கத்தாலும் வெள்ளியிலுமான கற்களால் அமைக்கப்பட்டிருந்தன. அது கல்லு அதுதான். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் எங்களை சந்தித்தார்கள். அவர்களுடைய அரைவாசிக்கு மேல பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகோ அழகு, அப்படிப்பட்ட அழகான கவர்ச்சியான மனிதர்கள், அவ்வளவு அழகான மனிதர். ஒரு அழகுன்னு பார்த்தா அதுதான் அழகு. அவர்களுடைய மற்ற அரைவாசி, உடம்புடைய மற்ற அரைவாசியை பார்த்தால் அசிங்கத்தில் மிகவும் அசிங்கமான மனிதர்கள். அசிங்கமானவங்கள உச்சகட்டமாக பார்க்கணும்னா அப்படிப்பட்ட அசிங்கமாக என்ன செய்தது, அவர்களுடைய உடல் 2 பகுதிகளாக என்ன செய்தது இருந்தன. அது அழகா? ஒருத்தர் நல்ல ஃபுல்லா அழகாய்க்கிறாரு, அரைவாசி மிச்சம் கேவலமாய்க்கிற எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அப்ப அந்த அரைவாசிக்காக வாழ இயலாது. ஆனால் இந்த தோற்றத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரைவாசி அழகும் அரைவாசி அலங்கோலத்தோடும் இருக்கக்கூடிய சில மக்களை நான் என்ன செய்தேன், பார்த்தேன். அவர்களை பார்த்து இந்த 2 மலக்குமார்களும் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுஹபு ஃபகஉ ஃபீ தாலிக நஹர், ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றிலே நீங்கள் அதாவது நுழையுங்கள், அதில் போய் என்ன செய்யுங்க, குளிங்க அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்து சொல்லப்பட்டது. அந்த ஆறு எப்படி இருந்தது அப்படி என்று சொன்னால், கலப்படமற்ற பால், கஅன்னஹு அஹ்மாதுன், கலப்படமற்ற பாலாக இருந்தது. அந்த நிறத்தில் அது இருந்துச்சு. அப்படிப்பட்ட அதில் போய் நீங்க குளிங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அவர்கள் போய் அதில் குளித்தார்கள். பின்னர் அவர்கள் திரும்பி வருகிற நேரத்தில் அழகின் உச்சகட்ட வடிவத்திலே அவர்கள் இருந்தார்கள். முழுமையாக மாற்றமாக்கப்பட்டு முழுமையான ஒரு அழகான வடிவத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அதுக்கு பின்னால இதுதான் ஜன்னத்து அதுன், அதுன் என்ற சொர்க்கம் இதுதான், இதுதான் அதுன் என்ற சொர்க்கம் என்று அந்த 2 மலக்குமார்களும் எனக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்ங்களை மேலே பார்த்து காட்டினாங்க, அது ஹாதா மன்சிலுக், அதுதான் உங்களுடைய இடம், அதுதான் உங்களுடைய ஒரு மேகம் இருக்கிற அளவுக்கு தூரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இடம் காட்டப்படுகிறது, அது உங்களது மாளிகை என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் இப்பொழுது நுழைந்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த 2 மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது நீங்க நுழைய முடியாது, மரணித்த பின்னால் உங்களுக்கு ஒரு இடம் தான், நீங்க நுழைவீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த 2 மலக்குமார்களும் அவர்களுக்கு சொன்னார்கள். சொன்ன பின்னால ரசூலுல்லாஹ் விளக்கம் கேட்கிறாங்க, இந்த மக்கள் யார்? இந்த அரைவாசி அழகாகவும் அரைவாசி அலங்கோலமாகவும் வந்தார்களே, அவர்கள் யார் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹும் ஹலது அமலன் சாலிஹன் வ ஆஹர சய்யா, நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்ட மக்கள் தான் அவர்கள். நல்ல அமல்களோடு கெட்ட அமல்களை கலந்து கொண்ட மக்கள், தஜாவஸல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து விட்டான். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், யாருடைய பாவத்துடைய எடை இந்த அரைவாசி குறைந்து நன்மையுடைய எடை, அதாவது வெயிட் ஆகிற அளவுக்கு இருக்கிறதோ அவர்களை பற்றித்தான் இந்த செய்தி சொல்கிறது. எவர்களுடைய பாவம் அவர்களுடைய எல்லை, அரைவாசி எல்லை தாண்டி விட்டதோ, அது வெயிட் ஆகிற அளவுக்கு இருக்குதோ, அவர்களை பற்றி இது என்ன செய்யல, சொல்லப்படவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம படித்துக்கொண்ட இந்த செய்தி, நாம் தெரிந்து கொண்ட இந்த செய்திகள் எல்லாம், பாவம் என்பது ஒரு மனிதன், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பார்வை இருக்க வேண்டும், சரியான ஒரு விளக்கம் அந்த பாவத்தை பற்றி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரே விதமான பாவம் பல நேரங்களில் பல கோலங்கள் அது என்ன செய்யும், பயங்கரமான ஒரு விளைவையும் என்ன செய்யும், ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.